நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறதான வேதனை, வெளியில் சொல்ல முடியாத ஒரு வேதனை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த வேதனை தான் நமக்கு பெரிதாக இருக்கும். எந்த இடத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் எனக்கு வல்லமை இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் விழுந்து போயிருக்கிறீர்களோ, அந்த இடத்தில் தூக்கி விடுவதற்கு உலகத்தின் வல்லமையால் முடியாது. இனி இவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்ன இடத்தில் ஆண்டவரை சார்ந்திருந்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதமாக 2 குழந்தைகளை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அந்த குழந்தை கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவ நாமத்திலே இந்த சமாதானத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மே மாதம் முழுவதும் பல்வேறு விதமான காலகட்டங்களை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். சில பகுதிகளில் பார்க்கும் பொழுது மழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் சென்னை போன்ற இடத்தை பார்க்கும் பொழுது வெயிலின் தாக்கம் மிகவும் கொடிதாய் காணப்படுகிறது. இன்னும் போருடைய விளைவு நாட்டின் உலகத்தின் பல இடங்களில் பல தாக்கத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். விலைவாசியின் உயர்வு ஒரு பக்கத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிறது. சிறு சிறு தொழில்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் வருமானத்தில் மிகவும் பின்தங்கினவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர் பிள்ளைகளுடைய கல்வியை குறித்து அதற்கான பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனிதருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு துன்பத்தை அனுபவித்து ஏதோ ஒரு கஷ்டங்களை சுமந்து கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாட்டின் பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது எப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாங்கள் வெளிவர முடியும் என்று சொல்லி மக்கள் புலம்பிக் கொண்டிருப்பதை கூட நாம் அறிந்திருக்கிறோம். நீங்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிக்கொண்டு என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா, எப்பொழுது நான் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவர முடியும், நான் வெளிவருவேன் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வேதனையும் இந்த கஷ்டங்களும் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், நம்முடைய நிலையை அறிகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மட்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 147 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் மீண்டும் தூக்கிவிட்ட பொழுது அவருடைய மகத்துவத்தை இந்த மக்கள் சொன்னதை நாம் நன்கு பார்க்க முடிகிறது. அந்த 147 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது உடைந்த உள்ளங்களை குணமாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நட்சத்திரங்களை எண்ணுகிறவர், இன்னும் மக்களை தாங்குகிறவர் என்று சொல்லி பலவிதமான விதத்தில் மக்கள் ஆண்டவரை புகழ்ந்து கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்த நிமித்தமாக தான் அதை அழகாக சொல்லுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் நம்முடைய நிலைமைகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய நிலையை அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவரே என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும். அதை 3 காரியங்களை நான் மையமாக வைத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். பெரியவர் என்கிறதான ஒரு வார்த்தையை பார்க்கும் பொழுது ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவர், உன்னதமான நிலைமையில் இருப்பவர்தான் பெரியவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறதான வேதனை, வெளியில் சொல்ல முடியாத ஒரு வேதனை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த வேதனை தான் நமக்கு பெரிதாக இருக்கும். நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கிறதான ஒருவேளை இழப்புகளாக இருக்கலாம், அல்லது அவமானங்களாக இருக்கலாம், தாங்க முடியாத சோதனைகளாக இருக்கலாம். அவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதாக இருக்கும். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, செங்கடலை 2 பிளந்து இஸ்ரவேல் மக்களை அதன் வழியாக கடந்து போக பண்ணினவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் மகா பெரியவராக இருக்கிறார். பாவத்தில் விழுந்த மக்களை, ஒரு மனிதரை அல்ல, உலகத்தில் காணப்படுகிற அத்தனை மக்களையும் பாவத்திலிருந்து மீட்டு வந்து அவர்களுக்கு இரட்சிப்பை கொடுக்கும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவர் உலகத்தில் வாழ்ந்து, அவர் மரித்து உயிரோடு எழும்பி இன்றும் உயிருள்ளவராக வாழ்ந்து கொண்டிருக்கிற
அவர் பெரிய ஆண்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் மகா பெரியவராய் காணப்படுகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் அல்ல. நம்முடைய பிரச்சனைகளை நாம் பெரிதாக பார்க்கலாம், ஆனால் நாம் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும். என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனை எனக்கு பெரிதல்ல, என்னை சார்ந்திருக்கிறதான மனிதர்கள் பெரியவர்கள் அல்ல, எனக்கு இப்பொழுது ஆலோசனை கொடுக்கிற மக்கள் பெரியவர்கள் அல்ல, ஆனால் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் விட பெரியவர். அவரால் பெரிய காரியங்களை எப்பொழுதும் செய்ய முடியும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்கிறதான ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், சாதாரணமான காரியங்களை ஆண்டவரால் பெரிதாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை தர முடியும். விசுவாசத்தோடு அவரை கேட்கும் பொழுது அவர் பெரியவராய் நமக்கு காணப்படுகிறார். இன்னும் பார்க்கும் பொழுது தாவீது கோலியாத்தை பார்த்த பொழுது எல்லாரும் கோலியாத்து உயர்ந்தவன் என்று சொல்லி, அவன் பெரியவன் என்று சொல்லி பார்த்தார்கள். ஆனால் தாவீது பார்த்தது, நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி பார்த்தான். அப்படி பார்த்தது நிமித்தமாக கோலியாத்தை வீழ்த்தினான், அவன் வெற்றியை அடைந்தான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் பெரியவர் மட்டுமல்ல, அவர் வல்லமையில் மகா வல்லவராய் காணப்படுகிறார். பெரியவர் மட்டுமல்ல, அவர் செயல்படுகிற விதங்களை பார்க்கும் பொழுது வல்லமையான காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். சிலர் நல்ல எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களால் உதவ முடியாது. சிலவர்கள் உதவ விரும்புவார்கள், அவரிடத்தில் உதவுவதற்கான வல்லமை இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. நம்முடைய ஆண்டவர் அன்பும் வல்லமையும் அவரிடத்தில் அதிகமாய் காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருடைய மகா வல்லமை வெளிப்படுத்தி அவர் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் பார்க்கும் பொழுது லாசரு மரித்தான். 4 நாளாயிற்று. 4 நாளைக்கு பிறகு அந்த குடும்பத்தை சந்திக்கிறார். யோசித்து பாருங்கள், 4 நாளைக்கு பிறகு மரித்து போன அந்த லாசருவை உயிரோடு எழுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு வல்லமையுடைய ஆண்டவர் என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் மகா வல்லவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய சூழ்நிலையில் அவர் வல்லமையை வெளிப்படுத்தி பலவிதத்தில் நமக்கு அவர் உயர்வை தருவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த இடத்தில் நம்பிக்கையை இழந்திருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் எனக்கு வல்லமை இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் விழுந்து போயிருக்கிறீர்களோ, அந்த இடத்தில் தூக்கி விடுவதற்கு உலகத்தின் வல்லமையால் முடியாது. மகா வல்லமையை படைத்த நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவரால் மட்டுமே முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். மகா வல்லமையின் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான சோர்வுகளையும் எல்லா விதமான வேதனைகளையும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையையும் மாற்றுவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, 3வது பார்க்கும் பொழுது அவரின் புரிதல் எல்லையற்றதாய் காணப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் காண்கிறவர், புரிந்து கொள்ளுகிறவர். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் இதற்கு முன்பதாக நடந்திருக்கிறதோ, எவைகள் நடந்து கொண்டிருக்கிறதோ, எவைகள் நடக்கப் போகிறதோ எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் நமக்கு உண்டு. நாளை என்ன என்று சொல்லி நமக்கு தெரியாது, ஆனால் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு தெரியும். யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது யோசேப்பை குழியிலே தூக்கி போட்டார்கள். அது மட்டுமல்ல, அவன் தனிமையாக்கப்பட்டான், அவனை விற்று போட்டார்கள். அது மட்டுமல்ல, தவறாக அவன் குற்றச்சாட்டப்பட்டான், சிறையிலே தூக்கி போடப்பட்டான். பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் தொடரும் வாழ்க்கையில் நல்ல மனிதனாக இருந்தவன், கீழ்ப்படிந்து கொண்டிருந்தவன், பரிசுத்தமோடு இருந்தவனுடைய வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகள் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அவன் நினைத்து பார்க்கவில்லை, அவனுடைய எதிர்காலம் உயர்ந்திருக்கும் என்று சொல்லி அவன் எதிர்பார்க்கவில்லை. ஒரு அதிகாரியாக மாற்றப்படுவான் என்று சொல்லி அவன் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்பே அறிந்து அவனை கொண்டு வந்த விதங்களை பார்க்கும் பொழுது, கொண்டு வந்த பாதைகளை பார்க்கும் பொழுது, அவனை அறிந்து அவனை உயர்த்தும்படியாக எல்லா இடத்திலேயும் ஆண்டவர் அவனை வல்லமையாக பெரியவராக இருந்து அவனை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி தான் இருக்க வேண்டுமா? நான் இப்படி தான் குறுகி போய் இருக்க வேண்டுமா? நான் ஒரு வாடகை வீட்டிலே தான் நான் இருந்து கொண்டிருக்க வேண்டுமா? இனி எனக்கு குழந்தை பிறக்காதா? இனி என்னுடைய வருமானம் இப்படி தான் இருக்குமா? நான் என் கணவரோடு நான் இணைந்து இருக்க முடியாதா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்காதா? என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்காதா? எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்காதா? எனக்கு ஒரு அதிசயம் கிடைக்காதா என்று சொல்லி ஒருவேளை
நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய புரிதல் செயலும் எல்லையற்றது. ஒருவேளை வயது முதிர்ந்தவர்கள் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், என்னுடைய இறுதி கட்டத்தில் நீங்கள் ஒருவேளை நான் மறக்கப்பட்டவர்களாக நான் இருக்கிறேனா என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறந்து போவது இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் ஆழமாக உங்களுக்கு சொல்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய புரிதல் மிகவும் உயர்ந்தது. அவர் உன்னதமானவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும். நீங்கள் விதைக்கிற கண்ணீரை தேவன் காண்கிறார். உங்கள் உழைப்பை தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய காலத்தில் பலனை உங்களுக்கு தருவார். நீங்கள் இப்பொழுது கண்ணீரோடு விதைக்கிறீர்கள், கம்பீரமாக அறுப்பீர்கள். அதை ஆண்டவர் முன் அறிந்துதான் ஆண்டவர் உங்களை பல விதத்தில் வல்லமையாக உங்களை வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்திலும் கூட ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை முழுமையாக அறிந்திருக்கிறவர் நம் ஆண்டவர் ஒருவரே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாட்களிலே நான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்காக சென்ற பொழுது ஒரு தாயும் தகப்பனும் என்னை சந்திப்பதற்காக வந்திருந்தார்கள். அவர்கள் பகிர்ந்து கொண்ட காரியம், அவர்கள் கொஞ்சம் வயதானவர்களாய் காணப்பட்டார்கள். பல வருடங்கள் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. பல வருடங்கள். அவருடைய கொஞ்சம் வயதான நாட்களில் ஆண்டவர் அவர்களுக்கு 2 குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பல முயற்சிகளின் மத்தியில் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பாருங்கள், இனி இவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்ன இடத்தில் ஆண்டவரை சார்ந்திருந்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதமாக 2 குழந்தைகளை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து வருகிற நாட்கள் பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை மிகவும் பலவீனத்தில் காணப்பட்டது. மிகவும் பலவீனத்தில் மரித்து போக வேண்டிய சூழ்நிலையில் காணப்பட்ட இரத்த நாளங்கள் எல்லாம் குறைந்து போய் அந்த குழந்தை இனி மரித்து போகும், இனி பிழைப்பதில்லை என்று சொல்லி அநேக மருத்துவர்கள் கூறினார்கள். ஆனால் அன்பு பிள்ளைகள் செய்தது, ஆண்டவரை சார்ந்திருந்து அவரை பார்த்து ஜெபித்தார்கள். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி பாரத்தோடு அவருடைய வல்லமையை பிடித்து கொண்டு அவர்கள் ஜெபித்தார்கள். நான் அங்கு சென்ற பொழுது என்னிடத்தில் வந்து சாட்சியாக பகிர்ந்து கொண்டது மட்டுமல்ல, அந்த சிறு குழந்தையுடைய கையினாலே ஒரு காணிக்கையை நம்முடைய கில்கால் காஸ்பல் மிஷன் ஊழியத்திற்காக கொடுத்து அந்த குழந்தையை சாட்சியோடு அந்த இடத்தில் நிறுத்தினதை நான் பார்த்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, முடியாது, இல்லை, இனி அவ்வளோதான் என்று சொல்லி இருக்கிற இடத்தில் நான் உங்களுக்கு காணித்தரமாக சொல்லுகிறேன், ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவருடைய புரிதல் எல்லையற்றது. நம்முடைய புரிதல் ஒருவேளை சிறிதாக காணப்படலாம். இவ்வளவுதான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம், இனி இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். அவருடைய புரிதல் எல்லையற்றது. நம்மை தூக்கி நிறுத்தும்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இனி இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் வல்லமை இல்லை, ஆண்டவர் இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவர் எப்பொழுதும் உங்களுக்காக இருந்து கொண்டே இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த நேரத்தில் நீங்கள் உண்மையாக ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாத ஆசீர்வாதத்தை தந்து உங்களை உயர்த்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நீர் மகா பெரியவர், மகா வல்லமை உடையவர், எங்களை எல்லையற்றி எங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தரே, நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இந்த மாதத்திலும் கூட என் வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடைக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று சொல்லி யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை காண பண்ணுவீராக, அற்புதங்களை காண பண்ணுவீராக. யோசேப்பு நினைத்து பார்க்கவில்லை என் வாழ்க்கை உயர்த்தப்படும் என்று சொல்லி, ஆனால் அவன் கடந்து வந்த பாதைகளை பார்க்கும் பொழுது மிகவும் கொடிய ஒரு வேதனை. தனிமையில் தள்ளப்பட்டான், குழியிலே வீசப்பட்டான், ஏமாற்றப்பட்டான், தவறாக குற்றம் சாட்டப்பட்டான். ஆனாலும் கடைசியில் நீர் அவனோடு இருந்து அவனை தூக்கி நிறுத்தி அவனை பெரியவனாக மாற்றினது போல எங்கள் பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ, கரடுமுரடான பாதைகளில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை தூக்கி நிறுத்தி நீர் உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் தருகிற ஆண்டவர் என்பதை நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவர், வியாதிகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், தனிமைகள் மாறட்டும். அப்பா ஆண்டவரே, இன்னும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்களை கனப்படுத்துவீராக. எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ உடைய பிள்ளைகள் கண்ணீரோடும் வேதனைகளோடும் வாடகை வீட்டில் இருந்து கொண்டிருப்பார்கள்.
வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஒரு வீடை கட்டி கொடுப்பீராக. கடன் பிரச்சனையில் இருந்து கொண்டு எப்பொழுது நான் இந்த கடனிலிருந்து வெளியே வர முடியும் என்று சொல்லி யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து கேட்கிறார்களோ அன்பு பிள்ளைகளுக்கு அதற்கு ஏற்ற வழிகளை கர்த்தர் நீர் திறந்து கொடுப்பீராக. நான் ஒரு பாவத்தில் மூழ்கி இருக்கிறேன், இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளிவர முடியவில்லை, பாவத்தின் வல்லமை என்னை அடக்கி வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், உம்முடைய வல்லமை, மகா பெரிய வல்லமை, அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுவித்து நீர் தூக்கி நிறுத்துவீராக. நீர் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்தில் நாங்கள் அன்பாக கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இன்னுமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என்ன ஜெப விண்ணப்பத்தோடு உம்மை நோக்கி உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ அன்பு பிள்ளைகளுக்கு நீர் அதிசயத்தை செய்வீராக. இந்த மாதத்திலும் கூட உடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிதாக ஆண்டவரை புது பள்ளிகளுக்கு செல்லும் பொழுது இணையும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைகள் அநேகம் உண்டு. தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே, இன்னும் உயர்கல்விக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கல்விக்கான வாய்ப்புகளை கொடுப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. அந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, வயதானவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, இன்னும் இளம் பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பெற்றோரை விட்டு தனியாக இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை விட்டு தனியாக இருக்கிற பெற்றோர்களையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. மனம் உடைந்து போய் நொந்து போயிருக்கிற அத்தனை பேரும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர் நீர் என்பதை உம்முடைய வல்லமையினாலும், ஆண்டவரை நீர் பெரியவர் என்கின்ற உம்முடைய பெரிய கிரியைகளினாலும், அது மட்டுமல்ல நீர் எங்களை அறிந்திருக்கிறதுனாலும் நாங்கள் அதன் மூலமாக நன்மைகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து இந்த ஜெபத்தை நாங்கள் உம்மிடத்தில் தாழ்மையோடும் உரிமையோடும் அன்போடும் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சுதந்தரிப்போம், தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இணைவோம், சுதந்தரிப்போம், தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், நம் தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த தேசம் எங்கள் தேசம்.